ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு தண்ணி பாம்பே சட்னி தாங்க. ரொம்ப நேரத்துக்கு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ரெசிபி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் 2 கலந்து விட்டுக்கோங்க. அதில் கடுகு, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணது, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தனியாக கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு இப்போது வதக்கிட்டு கலவையில் இதை சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி இது 2ம் சேர்த்தி கலந்து விட்டுட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 300 ml வாட்டர் எக்ஸஸாக சேர்த்திக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கும் போது கரெக்டான பதத்துக்கு அது வந்துடும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். அதோட லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த ஸ்டெப்பு உங்கள் ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இந்த ப்ராசஸ். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு அருமையான தண்ணி பாம்பே சட்னி ரெடி. இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டியாகாமல் இந்த பதத்திலேயே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.